அண்ணே, வாமா தங்கச்சி. ஏற்கனவே கொடுத்த கடலை மிட்டாய் எல்லாம் வித்துருச்சானே? வித்துருச்சாவா? பறந்துருச்சு. உன் கடலை மிட்டாய்க்கு ஒருத்தர் ஃபேனாவே ஆயிட்டாரு. நீ எப்ப கடைக்கு வந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ண சொல்லிருக்காரு. யாருண்ணே அது? இருமா நான் ஃபோன் பண்றேன். மா, நான் சின்ன வயசுல எங்க ஊர்ல சாப்பிட்ட மாதிரியே இருக்குமா அந்த கடலை மிட்டாய் டேஸ்ட். எனக்கு எதுவும் தெரியாதுண்ணே, எல்லாம் பாட்டி தான். நான் கடைக்கு போய் சப்ளை மட்டும் தான் பண்ணுவேன். பாட்டி செஞ்சாங்களா? அதான் அந்த காலத்து டேஸ்ட் அப்படியே இருக்கு. அண்ணே, ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களா? கேளுங்க. ஆமாப்பா, ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு சொந்தமா 20 ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடலை மிட்டாய் கொடுக்கறது வழக்கம். எங்க ஹோட்டலுக்கு இந்த கடலை மிட்டாய் சப்ளை பண்றியாமா? கண்டிப்பா பண்றேனே. எத்தனை பாக்கெட் தேவைப்படும்? ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் தேவைப்படும். 50 பாக்கெட்டா? ஆமாமா. 50 பாக்கெட் கடலை மிட்டாய் விற்கணும்னா 10 கிலோமீட்டர் சைக்கிள்ல கடையா ஏறி இறங்கணும்னே. இதுல மிட்டாய் வாங்குற சாக்குல தப்பா பாக்குறவங்க, தப்பா பேசுறவங்கள வேற சமாளிக்கணும். நீங்க ஒரே நாள் 50 பாக்கெட் கேக்குறீங்க, கண்டிப்பா தரேன். இதுதாம்மா வியாபாரம். பொருள் நல்லா இருந்தா போதும், ஆர்டர் உன்னை தேடி வரும். இனிமே நீ கடையா போய் கடலை மிட்டாய் போகணும்னு அவசியமே இல்ல.